ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. இன்றைக்கி நம்மளோட மெனுவில் கேரட் பீன்ஸ் பொரியலும் வெந்தயக்கீரை பருப்பும் செய்ய போகிறோம். ஸோ கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கேரட்டு பீன்ஸையும் டைஸ் பண்ணி வச்சுட்டாச்சு. 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இங்கே வெந்தயக்கீரை பருப்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. பருப்பை வேக வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பொரியலுக்கு தேவையான இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெயை வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு, கேரட்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, உப்பு போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிற பருப்புக்கு வானல் வச்சு எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அது கூடவே தக்காளி போட்டு வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு கூடவே வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் அடங்கினதுக்கப்புறமா கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து கீரை வெந்ததுக்கப்புறம் இறக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே பாக்ஸில் பேக் பண்ணிடுவோம். ரைஸ், பருப்பு, பொரியல்.